கோவமா இருக்கீங்களா? உங்க பர்த்டே ஃபங்க்ஷன் வரலன்னு சாரிப்பா. அப்பா விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும்? சரி, இப்போ கோவம் போகணும். அதுக்கு லிப்ஸ்ல கிஸ் கொடுக்கட்டுமா? நான் எதையுமே டேக் இட் ஈஸின்னு எடுத்துகிட்டு போகிறவன். உனக்கே நல்லா தெரியும், நீ என்னை லவ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் உன்னை லவ் பண்ணேன். மறக்கலை, நான் மறக்கவும் மாட்டேன். இப்போ கூட நீ கூப்பிட்டா உன் கூட வரத்துக்கு நான் தயாராக இருக்கேன். இப்போ வேணாம், நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ வந்தால் போதும். நம்ம கல்யாணம் எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டு சம்மதத்தோடு நடக்காது. அப்பா வசதியை பார்ப்பாரு, நான் உன்னை பார்க்குறேன்னு நினச்சா புயலாக கொந்தளிப்பார். புயலுக்கு பின்னாடி தான் அமைதியாக ஆகும். அந்த மாதிரி காதல்னா ரெண்டு வீட்லையுமே பிரச்சனை வரதானே செய்யும். கண்டதையும் பேச வேணாம். ஃபிலிமே பீச்சுன்னு ஜாலியாக இருக்க வேண்டிய நேரத்தில் கண்டதையும் பேசி ஏமாந்து போவனா? உன்னை கட்டி அணைச்சி ஆனந்த சோகையை பருகிற நேரத்தில் இப்படி கண்டதையும் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத. என்ன மாட்டிக்கிறாயா கிஷ? விட்டு படம் பார்க்கறாப்புல நல்லா கண்ணுக்கு குளுமையா இருக்குது. வசந்த் தம்பி, உங்க சைட் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா பயங்கர ஃபைட். வசந்த், யோ யார் நீ? சுத்த அறிவில் தானே இருக்கிற. வசந்த், நான் கிளம்புறேன். எனக்கு திருப்தி தம்பி, ஆனா உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அந்த பொண்ணு தியாகி சத்தியமூர்த்தியோட பொண்ணு. உங்க அப்பாவுக்கு ஜென்மம் வராது. இப்போ யோ, எனக்கு இந்த லைஃப்ல ஒய்ஃப்னு ஒருத்தி வந்தா அது என் பிரியா தான். ஆடு பக குட்டி உறவோ அவளா நல்லாவா இருக்கும்? யோ, இப்ப நீ இதோட போயிட்டீங்கன்னா உனக்கு நல்லா இருக்கும். எனக்கு வேலை இருக்கு, நான் உன்னை அப்புறம் வந்து பாத்துக்கிறேன். சரி, இது சரிப்பட்டு வராது. இவரை 10 வச்சிட வேண்டியதான்.